Hi friends, Kishore Bakadam to Kokishnem. Very good afternoon to all. In the video பதில நம்ம வந்து பார்த்தனா top 500 sums அப்படிங்கற சீரிஸ்ல நம்ம வீடியோ 6 வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ டாப் 500 சீரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தனா உங்களுக்கு மொத்தம் 100 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கும் 5 சம் வந்து மொத்தம் 100 வீடியோ 500 சம் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இதோடைய பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தனா இந்த வீடியோ எல்லாமே நான் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து வீடியோ 6. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம 5 வீடியோ பதிவு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இந்த 5 வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ஓரளவு வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்பவுமே வந்து ஒரு 5 வீடியோ பதிவு நீங்க பார்த்துட்டீங்க அப்படினா டோட்டலா ஒரு 25 சம் பார்த்திருப்பீங்களா? அப்போ அந்த 25 சம்மும் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி அப்பப்போ திருப்பி போய் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரீகால் பண்ணிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறது ஓகே தான். அப்பப்போ வந்து ப்ரீவியஸாக போட்ட சம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம், ஓகே 10 வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து டோட்டலாக ஒரு 50 மாடல் சம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த 50 மாடல் சம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி நான் ஒரு 1 hour லைவ் டெஸ்ட் வந்து எல்லாமே, அதாவது அந்த 50 சம் மாடல் பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் ஒரு 20 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 hour லைவ் மாதிரி வச்சு நம்ம எல்லாமே நீங்கள் வந்து அதே சம் மாடல் நம்ம கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைவாகவே நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒன்ஸ் நான் வந்து 10 வீடியோ பதிவு கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த லைவ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ 6ல் வந்து நம்ம முக்கியமான சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், இந்த மக்கள் தொகை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் இந்த அரையாண்டு வட்டி. ஸோ இதில் ஒரு கேள்வி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ட்விஸ்டடான ஒரு சம்மு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில். சரிங்களா? சரி, ஓகே இங்கே பாருங்கள். அடுத்தடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்ததே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ தான் 6வது வீடியோ வரோம். டெய்லி ஒரு வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ மொதல் 50 வீடியோலேயே கிட்டத்தட்ட மேஜரான முக்கியமான சம்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிவிடுவீங்க மொதல் 50 வீடியோலேயே. அதுலேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு சம்ஸ் வந்துடும், 250 சம்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதுலேயே மெஜாரிட்டியான மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அடுத்த 50ங்கிறது கொஞ்சம் வந்து செகண்டரியாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுத்த சம்ஸும் சரி, அது ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு சம்முக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இது எனக்கு ஈஸி தானே, எதை நீங்கள் ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதில் தான் தப்பு பண்ணிட்டு வரீங்க. ஸோ எந்த சம்முமே வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் போட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற சம்ஸு தான் அங்கே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து எல்லா சம்முக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுங்க. எல்லா சம்முக்கும் 1 மார்க் தான். சரிங்களா? சரி, ஓகே ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த வீடியோ 6ல் கன்வெர்ட் 7/4 into %, அதாவது 7/4 சதவிகிதமாக மாற்று. சார் இதெல்லாம் ஒரு சம்மா சார், டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு நமக்கு வந்து 7/4 சதவிகிதமாக மாற்றுக அப்படிங்கும்போது, அப்போ 7/4ன்னா எப்படி சதவீதமாக மாற்றுறது, /100ன்னு போடணுமா இல்லை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் நம்ம மேக்ஸில் நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தப்பு பண்ணுறது இந்த சம்மில் தான். 25 24 எடுத்துருவாங்க. அந்த ஒரு சம் வந்து இந்த மாதிரி சம்மில் தான் தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால தான் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய சம்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய சம்ஸும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே பார்க்கலாம். இப்போ 7/4 சதவிகிதமாக மாற்றணும். ஒரு வேல்யூ, அதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதை சதவிகிதமாக மாற்றணுன்னா ஒன்றுமே கிடையாது, இன்ட்டு 100 போட்டால் முடிஞ்சு போச்சு. 7/4 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அது சதவிகிதமாக மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? 7/4 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நாள் 4, 25 நாள் 200, சாரி 25 நாள் 100. ஓகேங்களா? ஸோ அப்போ 7 × 25 நமக்கு எவ்வளவு, 175. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 175%. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நம்பரை நீங்கள் சதவிகிதமாக மாற்றணுன்னா பெருக்கல் 100 போடணும், இன்ட்டு 100. புரியுதுங்களா உங்களுக்கு? மைண்டில் வச்சுக்கோங்கப்பா. இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஒரு இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சம்மு கூட ஸ்கூல் புக் சம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 5/20 சதவிகிதமாக மாற்றுன்ட்டு. அப்போ அந்த 5/20 நம்ம சதவீதம் மாத்திரம் என்ன பண்ணணும், நம்ம இன்ட்டு 100 போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன வரும் நமக்கு, 1 20 20 20 100, அப்போ 25%. அப்போ ஒரு பின்னமாக கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை நம்ம சதவிகிதமாக மாற்றும் போது பெருக்கல் 100 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாக மாறிடும், சதவிகிதமாக மாறிடும். அப்போ 175%. ஓகேங்களா? அது நம்பராக கொடுத்துருந்தாலே அது சதவிகிதமாக மாற்றணும்னா இன்ட்டு பெருக்கல் போட்டு நீங்கள் 100 போடணும்.
ஓகேங்களா. ஒரு சில இது இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வர்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஒரு மணியில் 20 நிமிடங்களின் சதவிகிதம் என்ன, ₹1 50 பைசாவினுடைய சதவிகிதம் என்ன. ஸோ இதுவும் வந்து ஒரு சில இதுக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேங்களா. இந்த மாடலும் வந்து ஒரு சில நம்ம அந்த காசு பைசா வச்சு வரும். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த பின்னமாக இருக்கிறது சதவிகிதமாக மாற்றுறது அப்படிங்கிறது எப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம ஸ்கூல் புக் சம்ஸில் கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டேபிளர் காலத்திலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ 9/50 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த 9/50 நம்ம சதவீதம் மாற்றின என்ன பண்ணோம், இன்ட்டு 100. அப்போ 1/9 50, 2/50 100. அப்போ 2/9 81%. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பின்னமாக இருக்கிறத நம்ம சதவிகிதமாக மாற்றும்போது பெருக்கல் 100 போட்டு நீங்கள் சதவிகிதமாக மாற்றிடுங்க. கிளியரா? ஓகே. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்டில் கூட கொடுப்பாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 0.25 இதை வந்து சதவிகிதமாக மாற்று அப்படின்னா இந்த 0.25 நம்ம எப்படி எழுதலாம் 25/100ன்னு எழுதலாமா? கரெக்டு தானே? ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி இப்போ 2 0 இருக்குனால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 0.25 எழுதுவோம்ல வகுக்கும்போது. அப்போ இந்த 0.25 நம்ம 25/100ன்னு எழுதலாமா? அப்போ 25/100 இன்ட்டு 100. இப்போ 100 கேன்சல். அப்போ 25%. அப்போ டெசிமல் பாயிண்ட்டாக கொடுத்தா கூட நம்ம பின்னமாக மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்ட்டு பெருக்கல் 100 போட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். அப்போ ஒரு பின்னமாக கொடுக்குறத நம்ம சதவிகிதமாக மாற்றும் போது பெருக்கல் 100 போடணும். அதை வந்து டெசிமல் பாயிண்ட்டாக கொடுத்தா கூட நீங்கள் பின்னமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஆன்சரை நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சுக்குங்க. சம்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம போடணும். ஓகேங்களா. அடுத்த வீடியோ பதில் சதவீத சம்மந்தமாக இது மாதிரி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு பேசிக் சம்ஸ். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த சம் பாருங்கள். கூட்டு வட்டி காண்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா என்ன சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள். 1.5 ஆண்டுகளுக்கு அசல் ₹5000 20 ஆண்டு வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை. நான் அரையாண்டு சம் ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து 2023 கேட்ட ஒரு டிஎன்பிசி கேள்வி. இந்த கேள்வி 2022லையும் கேட்டிருக்காங்க, 23லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூ, அசல் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அசல் வேல்யூ நமக்கு 5000. ஓகே. அதுக்கப்புறம் ஆர் வேல்யூ பர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு 20%. என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 1.5 ஆண்டு. ஓகேங்களா. இது சம்மில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன். அவன் என்ன கேள்வி கேட்குறான், அரையாண்டு கேட்குறான். அரையாண்டுனாலே என்ன சொல்லியிருந்தேன், ஆரோட வேல்யூ வந்து நம்ம பாதியாக எடுத்துக்கணும், என்னோட வேல்யூ டபுளாக எடுத்துக்கணும் நான் சொல்லியிருந்தேன்னா. அப்போ ஆரோட வேல்யூ நம்ம வந்து பாதியாக எடுத்துக்கணும்னா 20%ல் பாதி 10%. அப்போ 10% தான் நம்ம எடுத்துக்கணும். என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 1.5. அப்போ டபுளாக எடுத்துக்கணும். அப்போ 1.5ங்கும்போது நமக்கு என்ன வரும், 3 வருமா. அப்போ என்னோட வேல்யூ நம்ம 3 எடுத்துக்கணும். 1.5 வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குதுன்னு பாருங்கள், 6 மாதம் இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ 3. ஏன்னா இது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறனால. அப்போ இதை வச்சு தான் நம்ம சம்மு போடணும். இப்போ பாருங்கள் 5000 இன்ட்டு 10%. 10%னா என்ன போடலாம் நம்ம, 110/100 தானே. அப்போ 110/100 இன்ட்டு 110/100 எத்தனை டைமு, 3 டைம் போடணும். 110/100. கிளியரா? புரிஞ்சுங்களா? அப்போ என்னது, அரையாண்டுன்னு கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜை பாதியாக குறைச்சிக்கணும், என்னோடய வேலையை டபுள் ஆக்கிக்கணும். அவ்வளோதான். மீதி எப்பவும் போல் கூட்டு வட்டிக்கு கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடு தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 0 0 3 0க்கு 3 0க்கும் அடிச்சிடலாமா. இதில் ஒரு 0 இதில் 0 அடிச்சிடலாம். ஓகே. அதே மாதிரி இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன நமக்கு என்ன 5 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஓகேங்களா. அப்போ இந்த 3யுமே பெருக்கணும். 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 5. ஸோ பெருக்கும் போது என்ன வரும் நமக்கு, இப்போ 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இதை பெருக்கினாலே 1331 வருமா. இன்ட்டு 5 டோட்டலாக பெருக்கும்போது 6655. ஓகேங்களா. அப்போ 6655 ஆப்ஷனில் இருக்கான் பாருங்கள். தான் இங்கே இருக்குது பாருங்கள், 6655 ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், செவுத்துலேயே போயிட்டு நம்ம முட்டிக்க வேண்டிதான். ஏங்க சார் அப்படின்னா, நம்ம தான் அவசரம் கொடுக்கையாச்சே, 6655 வந்திருக்கு, ஆப்ஷனில் ஏஎல்ஏ கொடுத்துருக்காங்க. டக்குன்னு போட்டு பார்த்தியாடி நான் ஒரு மார்க்கு சரியாயிட்டேன், சூப்பராக போட்டு வந்த அரையாண்டு வட்டி சார் சொல்லி கொடுத்த மாதிரி. அது ஓகேம்மா, கடைசி அசல் வேல்யூ கழிச்சே இல்லையா. ஐயோ அது வேறு பண்ணணும்ல, நான் ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருக்கிறதுனால டக்குன்னு நான் போட்டேன்டி, நான் போட்டது கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புவீங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அதனால தான் அவன் ஆப்ஷனில் ஏலே வச்சுருக்கான். ஏன்னா
டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அங்கே ஆன்சரை பார்க்கும்போது 7 இருக்குதா, ஓகே டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் யோசிக்கணும். கூட்டு வட்டிங்கும் போது நம்ம இதுவரையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அசல் வேலையை கழிக்கணும். 6655 5000 கழிக்கணும். 5 5 6 1 1655. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ட்விஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? புரிஞ்சிங்களா அந்த சம்மு? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ அரையாண்டு உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிடுச்சுல்ல. நேற்று அரையாண்டு வட்டி நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா ஓகேங்களா. என்ன நேற்று சொல்லி கொடுத்ததில் வந்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பின்னமாக வந்திருக்கும், ஓகேங்களா. இங்கே வந்து டைரெக்டாக வந்து முழு நம்பராக வந்திருக்கனால ஈஸியாக போட்டாச்சு. பின்னமாக வந்தால் எப்படி போகணுங்கிறது நேற்று சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா. சரி, ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுவும் பாருங்கள் ஒரு அரையாண்டு. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸு. நான் போன இதில் வந்து கொடுத்த சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்லேயும் டைரெக்டாகவே இருக்குது. இந்த சம்மு நீங்கள் தான் போட போகிறீங்க. இங்கே பாருங்கள், அதே 5000 தான். அதே என்னோடய வேல்யூ வந்து 1.5 வருஷம் தான். ஆனால் ஆரோட வேல்யூ வந்து 4%, 4%. அப்போ நான் பாருங்கள், நான் டைரெக்டாக போட போகிறேன். உங்களுக்குலாம் எழுதிலாம் காட்ட மாட்டேன். நீங்கள் டைரெக்டாக தான் போட போகிறேன். என்ன போட போகிறேன், 5000 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 4%. அப்போ அதில் பாதி 2% தான். அப்போ 102/100. ஓகேவா? எத்தனை தடவை எழுதணும், என்னோடய வேல்யூ 1.5. அப்போ 3 என்னோடய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3. அப்போ 3 தடவை எழுத போகிறேன். 102/100 இன்ட்டு 102/100. நான் உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கணும். சும்மா நாமளும் எடுத்து எழுதிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்லா தெரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டுருணும். அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், சரிங்களா. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 102/100 102/100 இது எல்லாத்தையும் அடித்து போடலாமா? 2 அடித்து போட்டேன்னா ஒரு நமக்கு 2 10 2 இது வந்து நமக்கு 50 தடவை. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். 51 தடவை 52 100 51 52 100. ஓகேங்களா. ஸோ அப்போ 51/50 51/50 51/50. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த 3 ஜீரோக்கு 3 ஜீரோக்கு அடிச்சிடலாமா? 0 0 0. இந்த 3 ஜீரோவும் கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அடுத்து இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, மீதி என்ன இருக்குது, 51 இன்ட்டு 51 இன்ட்டு 51 டிவைடட் பை இந்த 5 5 25 இது இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், நம்ம 51 இன்ட்டு 51 இன்ட்டு 51 3 பெருக்கணும். ஓகேங்களா. பெருக்குனா என்ன வேல்யூ வரும், பெருக்கி பாருங்கள். இந்த வேல்யூ வருதான்னு பாருங்கள். 1,32,651 வருதான் பாருங்கள். அதை 25ஆல் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்டுடணும். இதுக்கப்புறம் வந்து ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எதில் வரும், உங்களுக்கு டெசிமல் பாயிண்டில் தான் வரும். அதாவது புள்ளி வச்சு தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ நான் இதை அடித்து போடுறேன்ட்டா, இங்கே அடித்து போடுறேன் பாருங்கள். 1,32,651 25ஆல் அடித்து போடுறேன். டேரெக்டாக 25ஆல் அடித்து போடலாம், கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 25 ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 132 தான் எடுத்துக்கணும், ஏன்னா 13 வந்து அடங்காது. அடுத்த ஒரு 2 எடுத்துக்கிட்டால் 132. 132ல் எத்தனை 25 இருக்குது, 25 125 மீதி 7. கரெக்டுங்களா. 5 25 எத்தனைப்பா, 125. அப்போ 132 இருக்குது. அப்போ மீதி 7. 7ங்கும் போது 76ன்னு வரும். கரெக்டாக. 76ல் எத்தனை 25 இருக்கும், 3 25 இருக்குமா? கரெக்டு தானேப்பா, 3 25 இருக்கும். அப்போ மீதி 1. ஓகேவா. மீதி 1 இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கும் பாருங்கள், 1 இருக்குது, இங்கே 51 இருக்குது. அப்போ 51ல் ஃபஸ்ட்டு 5 மட்டும் எடுத்துங்க, 15ங்கிறது அடங்காது. அப்புறம் 1 சேர்த்து எடுத்துக்கணும். அப்புறம் டபுள் நம்பராக நம்ம எடுத்துக்கணும். அப்போ 151ங்கிறத நம்ம எடுத்துக்கணும். கரெக்டுங்களா. புரிதுங்களா. இந்த 76 இருக்குல்லப்பா, 76 வந்து 3 தடவை அடங்கும். 3 25 75 மீதி 1. ஓகேவா. அந்த 1க்கு பக்கத்தில் 5 இருக்குது. அப்போ 5னா 15 அடங்காது. அப்போ மீதி இன்னொன்று 1 எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் 3 டிஜிட் எடுத்துக்கணும். ஆனால் கீழே அடிக்கிறது 2 டிஜிட் தான். அப்போ நம்ம 0 சேர்த்திக்கணும். அப்போ 151ல் எத்தனை 25 இருக்குன்னு பாருங்கள். 151ல் 4 25 6 25 இருக்கா. ஓகே, 6 25. ஓகேங்களா. புள்ளி மீதி 1 வரும். ஓகேவா. 1ன்னு வரும்போது நமக்கு வந்து ஒரு 0 சேர்த்துனா 1ன்னு வரும். ஒரு 0 சேர்த்துனா நமக்கு அடங்காது. 2 0 சேர்த்துங்கும் போது நமக்கு என்ன வரும், 4 தடவை வருமா. அப்போ 0 4ன்னு போடணும். ஏன் 0 4ன்னு போடுறோம், வெறும் 4 போடக்கூடாது. ஏன்னா 2 தடவை 0 சேர்த்துறோம். அதனால் புள்ளி 0 வச்சு 2 டிஜிட் போடணும். அப்போ 4ங்கிறத 0 4ன்னு எழுத போகிறோம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 5306.04. அப்போ இதிலிருந்து நம்ம அசல் மதிப்பை கழிச்சோம்னா 5000 கழிச்சோம்னா நமக்கு 306.04. புரிஞ்சா? அடித்து போகிறது மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா? ஓகே, பொறுமையாக தான் சொன்னேன். இருந்தாலும் இன்னொரு டைம் அடித்து போகிறது மட்டும் நான் சொல்கிறேன். மீதெல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? கடைசி என்ன வந்துச்சு நமக்கு? 1,32,651.25. புரிஞ்சவங்க விட்டுருங்க, புரியாதவங்க மட்டும் நான் சொல்கிறேன். 25 இப்போ பாருங்கள், 5 25 135. ஓகேவா? ஓகே, மீதி எத்தனை? 7. அப்போ 76 இருக்கும். இந்த 76 இருக்குமா? அஞ்சு பாருங்க, இந்த 76 இருக்குமா? 76 எத்தனை? 3 25 75. மீதி 1 இருக்கும். 1ன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே 15 வருமா? அந்த 15 அடித்து போட முடியுமா? அடித்து போட முடியாது. அப்போ கூட இன்னொரு 1 இருக்குது, அதையும் சேர்த்துக்கணும். அப்போ 151 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 3 டிஜிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டார்டிங்கில் 3 டிஜிட் எடுத்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நடுவில் எங்கேயாவது கீழே 2 டிஜிட் தான் இருக்குது. ஆனால் நம்ம மேலே 3 டிஜிட் எடுத்தோம்னா 0 சேர்த்து தான் போடணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ 151 25ஆல் நம்ம போட்டால் எத்தனை டைம் வரும் நமக்கு? 6 தடவை வருமா? அப்போ 06 தான் போடணும். வெறும் 6 போட்டுறாதீங்க, 06 போடணும். ஓகேவா? நேற்று இதை சொல்லி கொடுத்துருப்பேன் ஏன் 0 போடுறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ 5306. மீதி 1 இருக்கும். ஓகேவா? மீதி 1 இருக்கும். அந்த 1 நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த 1 ஒரு 0 சேர்த்துனா நம்ம சும்மா ஒரு 0 சேர்த்துறதுக்காக நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 0 சேர்த்துனா நம்ம அடங்குமா? அடங்காது. 2 0 சேர்த்துனா தான் 25 அடங்கும். அப்போ 4 தடவை அடங்குமா? அப்போ வெறும் 4 போடாமல் 04ன்னு போடணும். ஏன்னா 2 0 சேர்த்ததுனால 04ன்னு போடணும். இந்த இடத்துல நம்ம இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 5306ன்னு வச்சே போடலாம். நம்ம புள்ளிக்கு அப்புறம் வரது தேவையில்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், எதுவுமே ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லை. அப்போ 5306 5000 கழிச்சா 306. அப்போ இதுக்குள்ளேயே நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏன்னு போட்டு போயிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். கிளியரா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். புரிஞ்சில்லப்பா? அப்போ இந்த சம்மு 2 சம்மும் நான் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னா, புள்ளி வச்சும் ஆப்ஷனில் வரும், டேரெக்டாகவும் வரும். ஓகேங்களா? பட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, அரையாண்டு வந்தால் எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து 4th சம் மக்கள் தொகை. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகை நேற்றே நான் உங்களுக்கு நான் நடத்தியிருந்தேன்னா, ஓகேங்களா? என்ன நடத்தினேன் நான்? இங்கே பாருங்கள், ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000. இங்கே பாருங்கள், 1997 24,000. ஓகேங்களா? ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மக்கள் தொகைனால 2 தெரிஞ்சுக்க சொன்னேன். ஒன்று அதிகரிப்பா குறைவா? அதிகரிப்பு. ஓகே, அதிகரிப்புனா என்ன பண்ணணும்? நம்ம ப்ளஸ் பண்ணணும். அது தெரிஞ்சாச்சு. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன்? முன்னாடி கேட்குறாங்களா பின்னாடி கேட்குறாங்களான்னு பார்க்கணுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இங்கே பாருங்கள், 1997 கொடுத்துட்டாங்க, 2000 கேட்குறாங்க. அப்போ முன்னாடி என்னது? ஃபார்வேர்டு. ஓகேங்களா? ஃபார்வேர்டு. பின்னாடி வருஷம் கேட்கல, முன்னாடி. ஓகேங்களா? ஃப்யூச்சரோட இது கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபார்வேர்டு ஞாபகம் வச்சுங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபார்வேர்டில் கேட்குறாங்க, அதாவது முன்னாடி கேட்குறாங்க, பின்னாடி கிடையாது, முன்னாடி கேட்குறாங்க. அப்போ முன்னாடி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கணும் ஆன்சரை. தலைகிலி போடக்கூடாது, அப்படியே போடணும். ஓகேவா? அப்படியேன்னு போட்டுக்கங்க. பின்னாடி ரிவர்ஸில் பின்னாடி போனால் தான் நம்ம தலைகிலி போடணும். ரிவர்ஸ்னாலே தலைகிலி தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஃபார்வேர்டு முன்னாடி போனால் அப்படியே போக வேண்டியதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ரிவர்ஸில் இதுக்கு ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுன்னா, அப்படியே ரிவர்ஸில் போயிடாதடா, ரிவர்ஸில் போனீங்கன்னா வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்பயும் போல் போடலாமா? அப்போ நம்ம என்னது 24,000? ஓகே, 24,000 இன்ட்டு 5%. 5% என்ன பண்ணது? ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா ப்ளஸ் தானே, அப்போ 105 தான் வரும். இதே குறைவு அப்படின்னா 95 போடணும். ஓகேங்களா? இப்போ அதிகரிப்புங்கனால தான் 105/100. ஓகேங்களா? எத்தனை டைம் போடணும்? இங்கே பாருங்கள், 1997, இங்கே 2000. ஓகேங்களா? கேட்குறது 2000 கேட்குறேன். அப்போ 3 வருஷம் கேப் இருக்குது. அப்போ 105/100 இன்ட்டு 105/100 3 தடவை போடணும். ஏன்னா 3 வருஷம் கேப்பு. 1997 கொடுத்துட்டு 2000 கேட்குறாங்க. அப்போ 3 வருஷம். அப்போ என்னோடய வேல்யூ நமக்கு என்னது? 3. ஸோ இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர். கிளியருங்களா? இங்கே பாருங்கள், இதை நான் என்ன பண்ணுறேன்? நான் 21 தடவை, இது 20 தடவை, இது 21 தடவை, இது 20 தடவை, இது 21 தடவை, இது 20 தடவை. ஓகே, அப்புறம் 30 30 30க்கு
இங்கேயும் 3 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. சரி ஓகே. மீதி எனக்கு 1 2 12 2 24. இந்த 1 2 6 2 12. இந்த 1 2 3 2 6. அப்போ 3 × 21 × 21. இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 21 × 21 × 21 × 3. அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர் பெருக்கி பாருங்கள். 27,783 வரும். ஸோ ஆன்சர் நமக்கு என்னது இது பாருங்கள். 27,783. இதில் போயிட்டு அசல் மதிப்பை கழிச்சிட்டு வந்துடாதீங்க. இது மக்கள் தொகை கணக்கு, கூட்டு வட்டி கிடையாது. ஓகேங்களா? இதில் புத்திசாலித்தனமா சார் நான் இதை போய் கழித்து ஆன்சர் வரல சார்னு சொல்லிடாதீங்க. இது மக்கள் தொகை கணக்கு, இதோடு நிறுத்திட்டா போதும். ஓகேங்களா? அப்போ 27,783 வந்துருச்சா? அப்போ பாருங்கள், நேற்று சொல்லியிருந்தது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ இதே நமக்கு இந்த இடத்துல இதே சம்மு நான் பாருங்கள் 5% அதிகரித்தால்னு இருக்கா. நான் இந்த இடத்துல குறைத்தால்னு போடுறேன். சும்மா ஒரு குறைத்தால் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே. இந்த இடத்துல 1997 இருக்குல்ல, இங்கே 2000 போட்டுக்கிறேன். இந்த இதில் 97 போடுறேன் சும்மா. இப்போ பாருங்கள், ஒரு சம படிக்க பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2000 ஆண்டு 24,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை குறைந்தால் 1997 ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? அப்போ இந்த குறைந்தால்னா மைனஸு. அப்புறம் என்னது கேட்குறாங்க? 2000 கொடுத்துட்டு 97 கேட்குறாங்க, ரிவர்ஸில் கேட்குறாங்க. அப்போ தலைகிலி போகணும். அப்போ மைனஸு அப்புறம் தலைகிலி, அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள். 24,000. ஓகே. எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 5% குறைந்தால் அப்படின்னா 95 தான் போடணும். அப்போ 95/100ன்னு போகிறதுக்கு பதிலாக நம்ம 100/95ன்னு போடணும். ஏன்னா தலைகிலி தானே போடணும், அதனால தான் 100/95. அப்போ 100/95 எத்தனை டைமு? 3 டைம். ஓகேவா? 100/95 × 100/95. 2 ட்விஸ்ட் தான். ஒன்று மைனஸு, அதனால் 95/100. ஓகேங்களா? இதே ப்ளஸ் அதிகரிப்புனா நமக்கு 105/100ன்னு வரும். அதேமாதிரி தலைகீழி, அப்போ 100/95. அவ்வளோதான். சம்மு இப்படி கேட்டால் இப்படி. புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி ஓகே. அடுத்து 5th சம். இப்போ மக்கள் தொகை சம்மும் இந்த அரையாண்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சில்ல. அடுத்த வீடியோ பதில் காலாண்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ 5th சம். இந்த 5th சம்னு ஒரு ட்விஸ்டடான சம்முன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்களாம் சம்மில். இது 2024 கேட்ட ஒரு டிஎன்பிசி கேள்வி. 2024 நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்களாம். நம்ம ட்விஸ்ட்டு என்னங்கிறது பார்த்துடலாமா? சரி ஓகே. இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓர் ஆண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிற சம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துருக்கேனா? 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கு ரெண்டுக்குமே சொல்லிக் கொடுத்துருக்கேனா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மு போட போகிறோம். ஆனால் இந்த சம்மில் என்ன ட்விஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம். இப்போ பாருங்கள், 10%. நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். சம்மு 10%. ஓகேவா? ஓகே. 1200. ஓகேங்களா? 1200க்கு அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1200 போட்டுக்கிட்டு, ஓகேங்களா, ஓராண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 1 தான். ஒரு தடவை போட்டால் போதும். இந்த 10% என்ன சொல்லியிருந்தேன்? அப்படியே போகணும்னு சொல்லியிருந்தேன். இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் மேலே ஆட் பண்ணி போகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10%. அப்படியே 10% என்ன அர்த்தம்? 10/100 தானே? அப்படியே போட வேண்டியதான். எத்தனை டைமு? ஓராண்டுனா ஒரு தடவை போட்டால் போதும். ஸோ அப்போ இவ்வளோ தான். இதே 2 ஆண்டுனா 2 தடவை போடணும். இந்த 110/100ன்னு போட்டுறாதீங்க. அது கூட்டு வட்டிக்கு மட்டும்தான். இந்த வித்தியாசத்தில் வரும்போது, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் வரும்போது எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படிமா ஞாபகம் வச்சுக்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படியே தூக்கி போட வேண்டியதான். 10% 10/100, 5% 5/100, 20% 20/100. கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுப்பா. புரியுதுங்களா? சரி ஓகே. ஆனால் சம்மு இது கிடையாது இல்லை. தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உண்டான வித்தியாசம் தான், கரெக்டு தான். ஆனால் அரையாண்டிற்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உண்டான வித்தியாசத்தையே அரையாண்டுக்குள்ளே கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சார் போடுறது? ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் எப்போ மூல தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் சம்மு தெரியுமில்ல. அரையாண்டுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு ரூல் சொல்லியிருந்தேன்னா என்ன சொல்லியிருந்தேன்? தம்பி, வருஷத்தை இப்படி மாற்றிக்கோ, இயரை இப்படி மாற்றிக்கோ. நான் சொன்னேன் பர்சன்டேஜை இப்படி மாற்றிக்கோன்னு சொன்னேன்னா வட்டி விதத்தை. அதே தான் இங்கே பாருங்கள், 10% இருக்குது. அரையாண்டு அப்படின்னாலே அதில் பாதி எவ்வளவு? 5% எடுத்துக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓர் ஆண்டுன்னு இருக்குது, ஒரு வருஷம். அப்போ அதை நம்ம என்ன எடுத்துக்கணும்? 2 வருஷம்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. பர்சன்டேஜாக பாதியாக குறை, வருஷத்தை டபுள் ஆக்கு, முடிஞ்சு போச்சு.
இதான் சம். இப்போ பாருங்கள் 1200 இன்ட்டு 5%, 5/100 எத்தனை டைம் போடணும்? என்னோடய வேலையை 2, இங்கே பாருங்கள் 2 வருஷம். அப்போ இன்ட்டு 5/100 அவ்வளோதானேப்பா. அரையாண்டு கொடுத்துருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு ட்விஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? பர்சன்டேஜை பாதியாக குறைச்சிக்கிட்டு வருஷத்தை டபுள் ஆக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். வேறு என்ன? 4 5 5 25 100, 4 5 20, 1 5 5, 1 4 4, 3 4 12. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 3. புரிஞ்சுங்களா? கிளியர் தானே? அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த அரையாண்டுங்கிறது கண்ணில் பார்க்காம அவசர கொடுக்கைகள், மோஸ்ட் இன்டெலிஜென்ட், மேக்ஸ் இன்டெலிஜென்ட் நினச்சிக்கிட்டு தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசமா, ஓகே போடு 10%, 1600 ஓராண்டுக்கு போட்டு விட்டு போயிடுவீங்க. அரையாண்டுங்கிறது கண்ணுக்கு படணும். அதனால் கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணுங்கள். தெரிஞ்ச சம்மாக இருந்தால் ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு போடுங்க. அவசரமாக போட்டுறக்கூடாது. கிளியர் தானே? ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி மாடலில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். பர்சன்டேஜாக ஒரு பின்னத்தை கொடுத்து பர்சன்டேஜாக மாற்றுறதா இருந்தாலும், ஒரு டெசிமல் பாயிண்ட்டை கொடுத்துட்டு பர்சன்டேஜாக மாற்றுறதா இருந்தாலும் எப்படி போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த அரையாண்டு வட்டி வந்து இன்னமும் நல்ல ஆழமாக உங்கள் மைண்டில் பதிஞ்சிருக்கும், அரையாண்டு கண்டுபிடிக்கிறது. ஓகே, பாருங்கள், இந்த சமூகம் சேர்த்து, இந்த 2 சமூகம் சேர்த்துமே அரையாண்டு நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குங்கிறனால தான் நான் 2 சம்மா அதில் எடுத்த மாடலே எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா? மக்கள் தொகை இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், கூட்டு வட்டியில் நீங்கள் சூப்பர் மார்க் எடுப்பீங்கன்னா, கூட்டு வட்டியில் எந்த சம் கேட்டாலும் நீங்கள் போட்டுருவீங்கப்பா. தனி வட்டி, கூட்டு வட்டி, டைம் ஒன்று இருக்குது, HCF LCM, நீங்கள் கவலையே படாதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல, இந்த 500 சம் சீரீஸை நீ ஃபாலோ பண்ணு. மேக்ஸ் நீ நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நீங்கள் பாருங்கள், தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசம், ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இந்த சம்மை நான் எடுத்ததுக்கான ரீசனே இந்த அரையாண்டு அப்படிங்கிற விஷயம் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்ததுனால தான். ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த அரையாண்டு சம்மை இந்த தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசத்துக்குள்ளேயும் கேட்பாங்கங்கிறதுனால தான். எந்த இடத்துல வேணால் கொடுத்துருப்பாங்க. சம்மை நல்லா படிக்கணும். அரையாண்டா இல்லை ஆண்டு வட்டியா இல்லை காலாண்டு வட்டியாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கிளியர் தானே? ஓகே, இன்றைக்கி 5 சம் பார்த்துருப்போம். இந்த 5 சம்மே உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் அந்த 5 சம்முமே எனக்கு சூப்பராக புரிஞ்சிச்சு சார், நல்ல மைண்டில் தெளிவாக இருக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இதுக்கு ஷோபா கடை கிருஷ்ணன். தேங்க்யூ.